நன்றி பிரீத்தி சுரேந்திரா. உங்கள் எதிர்காலத்துக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இனி நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த இசை நட்சத்திரங்களை அழைக்கப் போகின்றேன். அதற்கு முன்பு இந்த மேடையில் இசை வழங்கிக் கொண்டிருக்கும் 5 பஞ்ச பாண்டவர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த இசைக்குழுவின் தலைவராக வழிநடத்தும் கீபோர்ட் வாத்திய இசைக்கலைஞர் ஓச்சாயி என்ற திரைப்படத்தின் மூலம் திரை இசை உலகிலும் இசையமைப்பாளராக அறிமுகமாகி 3 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்துவிட்ட ஜீவராஜா. அவரை அடுத்து தமிழகத்தின் முன்னணி இசைக்குழுக்குள் அனைத்திலும் கூட பல நாடுகளுக்கு அழைத்துச் சென்று இசைக்க வைக்கும் ஒரு இசைக்கலைஞராக கிட்டார் வாத்தியத்தில் நல்ல நுட்பங்களை எல்லாம் கற்று தேர்ந்த ஒரு கலைஞர் தமிழ் வாணன். அவரை அடுத்து கடந்த 3 ஆண்டுகளாக மட்டுமல்ல, கடந்த 7 ஆண்டுகளாக திரு சிவா அவர்களின் நற்பணிகளுக்கு சென்னையிலிருந்து இந்த இசைக்குழுவை ஒருங்கிணைத்து கலைஞர்களையும் ஒருங்கிணைத்து வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கிட்டார் பேஸ் கிட்டார் வாத்திய கலைஞர் மதன் பிரகாஷ். அன்று ஒரு சிவமணியை போல் இன்று உலகெங்கும் புகழ் பெறக்கூடிய தாளவாத்திய கலையில் விற்பனராய் திகழக்கூடிய அற்புதமான கலைஞர் ஷேகர் பீட்டர். தபைலா வாத்தியத்தில் மிகுந்த பாண்டித்யம் பெற்ற ஒரு அற்புதமான கலைஞர் ஹனுமந்த் ராவ். பொதுவாக இவர்கள் சென்னையில் இசை வழங்கும் போது 16க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் மேடையில் இசை வழங்குவார்கள். ஆனால் 5 பேர் அற்புதமான இசை கோர்வையை நீங்கள் ஒலித்தட்டில் அல்லது திரைப்படத்தில் கேட்ட அதே ஒலிநயத்தை வழங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஜீவராஜா ஸ்ருதி இசைக்குழுவினர். அந்த அன்பு கரகோஷத்தை தொடர்ந்து அரங்கம் அதிரும் அன்பு கரகோஷத்தின் மத்தியில் உங்கள் அபிமான கலைஞர்களை ஒன்றாய் அழைக்கப் போகின்றேன். ஆஸ்கார் வெற்றி தமிழன் AR ரஹ்மானின் அன்பு சகோதரியாக ஒரு இசையமைப்பாளராகவும் தமிழ் திரை இசை உலகில் அடையாளத்தை பதிப்பித்த ஒரு பாடகி இசையமைப்பாளர் ரேஹானா. அவரோடு இளைய தலைமுறையின் ஆண் குயில் ஹரிஷ் ராகவேந்திரா. அவரோடு இளைய தலைமுறையின் நம்பிக்கை நட்சத்திரமான இசைக்குயில் சைந்தவி. அவரோடு சூப்பர் சிங்கராக வெற்றி மகுடம் சூட்டிய அஜித். இந்த 4 கலைஞர்களும் ஒருவராக இன்றைய பாடல்களையும் அன்றைய பாடல்களையும் இசைக்கதம்பமாய் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றார்கள். முதலில் நாம் இளம் குயில் சைந்தவியை பாட அழைக்கின்றோம். இசையை வரமாய் வணங்கும் ஒரு பாடல். இந்த பாடல் மறைந்த எங்கள் காவிய கவிஞர் வாலிப கவிஞர் வாலி ஐயா அவர்கள் இசைஞானி இளையராஜாவுடன் இருந்து இயற்றிய பாடல். இந்த பாடலை பலர் பாடியிருப்பார்கள். சுமார் 6 பாடகர் பாடகியர் இணைந்து பாடிய பாடலை தனி ஒருவராக பாடப்போகின்றார் சைந்தவி. 12 வயதில் பாட ஆரம்பித்தவர். இன்று தெற்கிலிருந்து வடக்கே வரை வெற்றிக்குடி நாட்டி வரும் இளம் இசையமைப்பாளர் GV பிரகாஷ் அவர்களின் அன்பு துணைவி. 4 மொழிகளில் பாடி வரும் சைந்தவி பாடப்போகும் பாடல் மிக பொருத்தமான பாடல். வரிகளை முதலில் சொல்கின்றேன். ஆதார ஸ்ருதி அன்னை என்பேன், அதற்கேற்ற லயம் எந்தன் தந்தை என்பேன். ஸ்ருதி மாதா லயபிதா. ஸ்ருதில எங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம். அந்த இசை குடும்பத்திலிருந்து ஒரு இளம் தளிர் பசு அறியும், அந்த சிசு அறியும், பாலை மறந்து அந்த பாம்பு அறியும். வருந்தும் உயிருக்கு ஒரு மருந்தாகும் இசை, அருந்தும் முகம் மலரும் அரும்பாகும். இசையின் பயனே இறைவன் தானே, காற்றில் வரும் கீதமே. இறைவன் இசை வடிவானவல்லவா. இதோ ஒரு நாள் ஒரு கனவு என்ற படத்தில் உங்கள் இதயம் கவர்ந்த பாடலை இறை வணக்க பாடலாகவே வழங்குகின்றார் சைந்தவி.
அமுதும் அமுதம் ததும்பும் இசையாக பரிமளித்தது சைந்தவியின் குரல். அந்த கண்ணனின் குழல் ஓசையின் இனிமை நமக்கு கிடைத்தது. நன்றி நன்றி சைந்தவி. இன்றைய தமிழகத்திலே மிக மிக இளமையிலே கர்நாடக இசையிலும் மெல்லிசையிலும் புகழ்பெற்று விளங்கும் இளம் தாரகை சைந்தவி. இவரை போன்ற திறமைகளுக்கு இன்றைய தொலைக்காட்சிகள் பெரும் களம் அமைத்து வருகின்றன. தொலைக்காட்சியின் மூலம் வெளிச்சத்துக்கு வருபவர்கள் வேக வேகமாக உலக அங்கீகாரம் பெறுகின்றார்கள். ஐரோப்பாவிலும் கூட ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி அதுபோன்ற முயற்சியை ஆரம்பித்திருக்கின்றது. வெகு விரைவில் உங்களுக்கு ஐரோப்பாவின் தங்க குரல் என்ற நிகழ்ச்சியின் மூலம் அதை நிரூபிக்கப் போகின்றார்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி. அதுபோல்
தமிழகத்திலே விஜய் டிவி என்ற ஒரு தொலைக்காட்சியின் மூலமாக பலர் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களில் சூப்பர் ஸ்டாராக மகுடம் சூடிக்கொண்ட ஒருவர் இன்று உலகெங்கும் இந்த இளம் வயதிலேயே வலம் வருகின்றார். பாடகராக மட்டுமில்லாமல் தமிழ் திரை உலகிலும் ஒரு பாடகராகவும் நடிகராகவும் இந்த இளம் வயதிலேயே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஆஜித் அடுத்து உங்கள் முன்னிலையில் ஒரு பாடலை தரப்போகின்றார். இவர் பாடப்போகும் பாடல் இவர் மட்டுமல்ல, இன்னும் பலருக்கு மானசீக குருவாகி இருந்து வரும் பத்மபூஷன் எஸ்பிபி அவர்களுக்கு புகழ் தேடி தந்த பாடல். இந்த பாடலை பற்றிய அனுபவத்தை எஸ்பிபி அவர்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது இந்த பாடல் ஒலிப்பதிவு 16 முறை மீண்டும் மீண்டும் பதிவு செய்யப்பட்டதாம். காரணம் எஸ்பிபியால் அல்ல, இந்த பாடலுக்கு கிட்டார் வாசிக்கும் கலைஞர் இளையராஜா எதிர்பார்த்த அதே விதமாக வாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்ததால் மீண்டும் மீண்டும் பதிவு செய்து 16வது தடவைதான் இந்த பாடல் முழுமைப்படுத்தப்பட்டதாம். ஆகவே இங்கே நமது கிட்டார் கலைஞர் தமிழ் வாணனுக்கும் கூட ஒரு மிகப்பெரிய சவால். அதே நிறைவோடு அவர் வாசிக்க வேண்டும். பாடலை இயற்றியவர் வேறு யாருமல்ல, கவி பேரரசர் வைரமுத்து, இசைஞானி இளையராஜாவின் இசையில். இந்த பாடலின் வெற்றி எந்த அளவுக்கு என்றால், இதே பாடலை அப்படியே பிரதி எடுத்து கல்யாண்ஜி ஆனந்த்ஜி என்ற வட இந்திய இசையமைப்பாளர்கள் கலாக்கார் என்ற திரைப்படத்திலே 1983ஆம் ஆண்டு இசைஞானிக்கே தெரியாமல் பயன்படுத்தினார். ஆகவே அவ்வளவு தெற்கிலிருந்து வடக்கே சென்று மக்கள் இதயங்களை கவர்ந்த பாடலை இதோ ஆஜித் உங்கள் முன்